ஜோதிகா திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொரு படத்தையும் மிகவும் பார்த்து தேர்ந்தெடுத்து நடிக்கிறார். பிரம்மா இயக்கியிருக்கும் இப்படத்தில் ஜோதிகாவுடன் பானுப்பிரியா, ஊர்வசி, சரண்யா என பலரும் நடித்துள்ளனர். இப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு பிறகு இப்படத்தை பற்றி எந்த தகவலும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் தணிக்கை குழுவினருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இப்படத்திற்கு யூ சான்றிதழ் கிடைத்துள்ளது. இதனால் மிக விரைவில் இப்படம் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படத்தில் நடித்த ஜோதிகா தற்போது பாலா இயக்கத்தில் நாச்சியார் என்ற படத்தில் நடித்து வருகிறார். முக்கிய வேடத்தில் படத்தில் ஜிவி பிரகாஷ் நடிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. இவர் ஒரு படம் நடிக்கிறாரா, அப்போ அந்த படம் நல்ல கதை கொண்டது என்று ரசிகர்கள் நம்ப தொடங்கிவிட்டனர். தமிழில் பிஸியாக இருக்கும் நயன்தாராவை கமிட் செய்ய தெலுங்கு, மலையாள சினிமா இயக்குநர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். தற்போது வந்த தகவலின்படி இவர் தெலுங்கில் பாலகிருஷ்ணாவின் படத்தில் கமிட் ஆகியிருக்கிறாராம். இப்படத்தில் நடிக்க அவருக்கு படக்குழு ரூபாய் 4 கோடி சம்பளம் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. கடைசியாக நயன்தாரா தெலுங்கில் நடித்த பாபு பங்காரம் படம் சுமாரான வரவேற்பையே பெற்றிருந்தது. பாகுபலியில் நடித்த அனுஷ்கா ரூபாய் 2 கோடி தான் வாங்கியிருக்கிறார். இளம் நடிகைகளாக ராகுல் பிரீத்தி சிங், காஜல் அகர்வால், பூஜா ஹட்ச் போன்றோர் ரூபாய் 1.5 கோடி வரை சம்பளம் வாங்குகிறார்கள். அஜித்தின் விவேகம் பட வேலைகள் மிகவும் வேகமாக நடந்து வருகிறது. ரசிகர்கள் ஒவ்வொரு நாளும் டாக் கிரியேட் செய்து ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். தற்போது ரசிகர்கள் ஆஷ் விவேகம் ட்ரீசர் இன் வர்ச்சுவல் ரியாலிட்டி என்ற டாக்கை கிரியேட் செய்து ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். ஏனெனில் இன்று அதிகாலை 12 மணிக்கு VR டெக்னாலஜியில் ரசிகர் ஒருவர் உருவாக்கிய விவேகம் ட்ரீசர் ரிலீஸ் ஆகியுள்ளது. இந்த டெக்னாலஜியில் வெளிவரும் முதல் தமிழ் பட 3D மோஷன் ட்ரீசர் இதுதான் என்பது ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. 360 டிகிரி கோணத்தில் 4K தரத்தில் அமைந்துள்ள இந்த வீடியோ அஜித் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. விவேகம் படத்தை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.